நீங்க கவலையின்றி தூங்கி எழும் ஒரு காலை பொழுதில் சோம்பல் முறிக்க முயலும்போது உங்க கைகால்கள் உங்களுக்கு கட்டுப்படாம இருந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. உங்க முதுகு ஒரு இரும்பு கவசம் போல கடினமாகவும் வயிறு பழுப்பு நிறத்துல வீங்கியும் இருக்கு. உங்களுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத எண்ணற்ற மெல்லிய கால்கள் காத்துல தத்தளிச்சிட்டு இருக்கு. சுருக்கமா சொன்னா நீங்க ஒரு பிரம்மாண்டமான அருவருப்பான பூச்சியா மாறி இருக்கீங்க. இப்படி நடந்தா நமக்கு வர்ற எண்ணம் என்னவா இருக்கும்? அலறி துடிப்போம் இல்லையா? உடனே டாக்டரை கூப்பிடுவோம். ஆமா, நாம அப்படிதான் செய்வோம். ஆனா நாம இன்னைக்கு பேச போற கதையோட நாயகனுக்கு என்ன தோணுது தெரியுமா? ஐயையோ, ஆபீஸ் போக லேட் ஆயிடுச்சே, மேனேஜர் திட்டுவாரே, அடுத்த ரயிலை எப்படி பிடிப்பது அப்படிங்கிறது தான் அவனோட மிகப்பெரிய கவலையா இருக்கு. இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒருவருக்கு கடுமையான மாரடைப்பு வந்து நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு படுக்கையில உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது, ஐயையோ ஆம்புலன்ஸை கூப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, கடவுளே இன்னும் 10 நிமிஷத்துல ஜூம் மீட்டிங் இருக்கு, பாஸ் திட்டுவாரே, லாகின் செய்யவில்லையே அப்படின்னு கவலைப்படுவது போல இருக்கு. இது எவ்வளவு பெரிய அபத்தம்! உண்மையிலே மிகப்பெரிய அபத்தம்தான். ஆனா அந்த அபத்தத்துக்குள் தான் மனித வாழ்க்கையோட மிகப்பெரிய இருட்டே ஒளிஞ்சிருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உலக இலக்கியத்தோட மிக முக்கியமான, அதே சமயம் மிகவும் விசித்திரமான ஒரு படைப்பு பத்தி தான். பிரான்ஸ் காஃப்கா எழுதிய தி மெட்டமார்போசிஸ் அப்படிங்கிற நாவலோட பகுதிகள் மற்றும் அவரோட சொந்த வாழ்க்கை குறித்த குறிப்புகள் தான் இன்னைக்கு நம்ம ஆதாரங்கள். ஆமா, முக்கியமா இயான் ஜான்ஸ்டன் அவரோட 2015ஆம் ஆண்டு ஆங்கில மொழிபெயர்ப்பின் அடிப்படையில இதை நாம இன்னைக்கு விவாதிக்க போறோம். உங்க வாழ்க்கைய பத்தி, உங்க வேலைய பத்தி என்ன கூறுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். பாத்தீங்கன்னா, இந்த நாவல வெறும் மாயக்கதையோ அல்லது ஒரு திகிழ்கதையோ அப்படின்னு நாம ஒதுக்கிட முடியாது. இது மனித மனதோட இரண்ட மற்றும் யதார்த்தமான பக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு தெளிவான கண்ணாடி. உண்மைதான். ஒரு மனிதன் தன் அடையாளத்தை, தன் மனிதத்தன்மைய எப்படி இழக்கிறான் அப்படிங்கறத மிக துல்லியமா படம் பிடிச்சு காட்டும் படைப்பு இது. நீங்க குறிப்பிட்ட அந்த தொடக்க காட்சியே இந்த கதையோட ஒட்டுமொத்த ஆன்மாவையும் தாங்கி நிக்குது. அதாவது அந்த கிரிகோர் சாம்சா அப்படிங்கிற இளைஞன் வந்து தன் உருமாற்றத்தை கண்டு ஒரு துளி கூட பயப்படல. ஆமா, மாறாக அவன் படுக்கையில இருந்தபடியே தனது வேலைய பத்தி தான் புலம்ப தொடங்குறான். அவன் ஒரு பயண விற்பனையாளரா வேலை பார்க்கறான். என்ன ஒரு கடினமான வேலையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தினமும் பயணம், மோசமான சாப்பாடு, ஒட்டுதல் இல்லாத மனித உறவுகள், இதெல்லாம் நரகமா இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவனுக்கு அந்த வேலை அறவே பிடிக்கல. ஆமா, பிடிக்கல. ஆனாலும் அவன் தனது பெற்றோரோட கடனை அடைப்பதற்காக அந்த வேலையை வெறுத்துக்கிட்டே செய்யறான். அவனுக்கு வேற வழியே இல்ல. இங்குதான் நாம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். முதலாளித்துவ சமூகத்துல ஒரு மனிதன் தன்னை ஒரு எந்திரமாவே பார்க்க பழகிட்டான் அப்படிங்கறதோட உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் இது. ஓ, அவனோட அடையாளம் அவனோட வேலையை மட்டுமே சார்ந்திருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அதனாலதான் தான் ஒரு பூச்சியா மாறிட்டோம் அப்படிங்கிற நிஜத்தை விட தான் வேலைக்கு செல்ல தாமதமாயிடுச்சு அப்படிங்கிற நிஜம் அவனுக்கு பெரும் பயத்தை தருது. ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. அவன் பூச்சியா மாறிட்டான் சரி, ஆனா அவனுக்கு மனித அறிவு அப்படியே இருக்கு. இருக்கு. அவன் தன் முதலாளிக்குத்தான் ஒரு பூச்சியா மாறிட்டதை ஏன் விளக்க முற்படல? குறைந்தது தரையில தன் கால்களால் எதையாவது எழுதி காட்டக்கூடாது? நான் கிரிகோர், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிருக்கலாமே. அது மிக சிறப்பான கேள்வி. இந்த இடத்துல தான் நாம ஆரம்பத்துல குறிப்பிட்ட காஃப்காவெஸ்க் அப்படிங்கிற வார்த்தைய புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை இன்னைக்கு உலகெங்கிலும் பயன்படுத்தப்படுது. அப்படியா? காஃப்காவெஸ்க் அப்படின்னா என்ன? அது ஒரு விசித்திரமான, தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட அதிகாரத்துவத்தோட பிடியில் சிக்கி தவிக்கும் ஒரு கையறு நிலை. அங்கு நியாயமோ தர்க்கமோ தகவல் தொடர்போ வேலை செய்யாது. அதாவது கம்யூனிகேஷன் சுத்தமா இருக்காதுன்னு சொல்றீங்க? ஆமா, கிரிகோர் பேச முயலுகிறான். ஆனா அவனது மனித குரல் போய் ஒரு மிருகத்தோட கீச்சல் சத்தம் மட்டுமே வருது. தான் சொல்வது மற்றவர்களுக்கு புரியுது அப்படின்னு அவன் நம்புறான். ஆனா வெளியே இருப்பவர்களுக்கு அது வெறும் இரைச்சலாவே கேக்குது. இதுதான் காஃப்காவெஸ்க் அனுபவமா? ஆமா, நீங்க உண்மைய சொல்ல துடிப்பீங்க. ஆனா இந்த சமூகம் உங்களை புரிஞ்சுக்கிற மொழியே நீங்க இழந்திருப்பீங்க. நீங்க முற்றிலும் தனிமைப்படுத்தப்படுவீங்க. ஆஹா, இது கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கே. இந்த தகவல் தொடர்பு அருந்து போன நிலையில தான் மேனேஜர் அவனை தேடி வீட்டுக்கே வர்றாரு. ஒரு நாள் தாமதமானால் நேராக வீட்டுக்கே வந்து கதவை தட்டி, ஏன் இன்னும் வேலைக்கு வரவில்லை? உங்க பெற்றோர் முகத்துக்காக உங்களை வேலையில வச்சிருக்கோம், நீங்க இப்படி பொறுப்பில்லாம இருக்கலாமா அப்படின்னு மிரட்டுறாரு. இது ரொம்ப முக்கியமான இடம். ஆமா, கிரிகோர் அது பூச்சி உடம்போடு படுக்கையிலிருந்து கீழே விழுந்து தட்டு தடுமாறி சென்று கதவை திறக்க முயலுகிறான். அந்த மேனேஜரோட வருகை எதை குறிக்குது கவனிச்சிங்களா? ஒரு நிறுவனம் தனது ஊழியரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்
எவ்வளவு கொடூரமாக ஊடுருவுகிறது அப்படிங்கறதை இது காட்டுது. ஆமா, கதவு திறக்கப்பட்டவுடன் அவனது கூரமான உருவத்தை பார்த்து மேனேஜர் பயந்து ஓடுறாரு. நீங்க பயனுள்ளதாக இருக்கும் வரைதான் இந்த முதலாளித்துவ அமைப்புக்கு உங்களால லாபம். உங்க உற்பத்தி திறன் குறைந்து விட்டா அல்லது நீங்க ஒரு எந்திரமாக செயல்பட தவறிவிட்டா நீங்க உடனடியாக அப்புறப்படுத்தப்படுவீங்க. மேனேஜர் ஓடுவது இதைத்தான் குறிக்குது. நிறுவனத்தோட சுயநலத்தை புரிஞ்சிக்க முடியுது. ஆனா குடும்பம், வீட்டின் உள்ளே நிலைமை முற்றிலும் மாறுது இல்லையா? தாயார் அவனை கண்டு மயக்கம் போட்டு விடுறாங்க. ஆமா, தந்தை ஒரு தடியை எடுத்து அவனை அடிச்சு மீண்டும் அவனது அறைக்குள்ளேயே விரட்டுறாரு. கிரிகோர் ரத்தம் சிந்தியபடியே அறைக்குள் தள்ளப்பட்டு கதவு அடைக்கப்படுது. ரொம்ப பரிதாபமா இருக்கு. குடும்பத்தோட உண்மையான முகம் வெளிவரத் தொடங்கும் இடம் இதுதான். அதுவரை மொத்த குடும்பமும் அவனை நம்பித்தான் வாழ்ந்து வந்திருக்கு. தாயார் ஆஸ்துமாவால பாதிக்கப்பட்டவர். 17 வயதான தங்க கிரெட்டே அழகாக ஆடை அணிந்து கொண்டு வயலின் வாசிச்சிட்டு இருந்தா. தந்தை வயதாகிவிட்டதால் வேலைக்கு செல்லாமல் இருந்தார் இல்லையா? ஆமா, ஆனா கிரிகோரியால் இனி பணம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிந்த உடனே குடும்பம் விழித்துக் கொள்கிறது. ஒரு நிமிஷம், நான் இங்க கொஞ்சம் குறுக்கிடுறேன். நம்ம இந்த குடும்பத்தை ரொம்பவும் கடுமையா விமர்சிக்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க ரொம்ப வறுமையில இருக்காங்க. உண்மைதான். தந்தை வயதானவர், தங்கை ஒரு சிறுமி. திடீர்னு வீட்டின் ஒரே வருமானம் ஈட்டும் நபர் ஒரு ராட்சச பூச்சியா மாறினா அவங்க எப்படி அதை கையாள முடியும்? ஒரு மாபெரும் பூச்சியை கவனத்துக்கிறது அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியமற்றதல்லவா? இத முதலாளித்துவத்தின் கொடூரம் அப்படின்னு சொல்றதை விட மனிதனோட அடிப்படை உயிர் வாழும் போராட்டம் அப்படின்னு சொல்றது தானே சரியா இருக்கும். நீங்க சொல்றது மிக வலுமான மாற்று கருத்து. ஆமா, அது உயிர் வாழும் போராட்டம் தான். ஆனா காஃப்காவோட மேதமை எங்க இருக்குன்னா, அந்த உயிர் வாழும் போராட்டம் கூட எப்படி பொருளாதார விதிகளால் மட்டுமே தீர்மானப்படுது அப்படிங்கறத அவர் தோலுரிச்சு காட்டுறதுல தான் இருக்கு. ஓ, பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. குடும்பம் அப்படிங்கிற நிபந்தனையற்ற அன்பின் கதவுகளும் கூட பணம் அப்படிங்கிற சாவி இல்லாவிட்டால் அடைக்கப்பட்டு விடும் அப்படிங்கறத தான் காஃப்கா உணர்த்துறாரு. உதாரணத்துக்கு தந்தை மீண்டும் வேலைக்கு செல்றாரு. ஆமா, ஒரு வங்கியில ஏவலாளியாக பணிக்குச் சேரும் அவர் தனது வேலைக்கார சீருடையை கழற்றாமலேயே தூங்குறாரு. சரியா சொன்னீங்க. அந்த சீருடையோட தங்கப் பொத்தான்கள் அழுக்காக இருந்தாலும் அவர் அதை கலட்டுவதே இல்ல. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை அவருக்கு அந்த சீருடை ரொம்ப பிடிச்சிருச்சோ? இல்ல, அது அதிகாரத்தோட குறியீடு. இத்தனை நாளா மகனோட வருமானத்துல வாழ்ந்ததால் அவர் வீட்ல எந்த அதிகாரமும் இன்றி இருந்தாரு. ஆமா, இப்போ அந்த சீருடை அவருக்கு சமூகத்துல ஒரு அடையாளத்தையும் வீட்டின் தலைமை பொறுப்பையும் மீண்டும் கொடுத்துடுச்சு. அந்த அதிகார போதையில தான் அவர் அதை கலட்ட மறுக்கிறாரு. தங்கை கிரெட்டே கூட ஒரு கடையில விற்பனையாளரா சேர்றா. தங்கையை பற்றி சொல்லும்போது தான் ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. ஆரம்பத்துல தங்கை கிரெட்டே மட்டும்தான் கிரிகோர் மீது சற்று பரிதாபப்படுறான். அவனுக்கு உணவளிக்க முன்வர்றா. ஆனா அவளுக்கு அவனது உருவத்தை பார்க்க பயமா இருக்கு இல்லையா? ஆமா, மனிதனா இருந்தபோது அவனுக்கு பிடிச்ச புதிய பால் அவ வைக்கிறான். ஆனா பூச்சியா மாறியதால் அவனுக்கு அது பிடிக்கல. இத புரிஞ்சுக்கிற தங்க அடுத்த நாள் அவனுக்கு அழுகிய காய்கறிகள், பழைய சீஸ் போன்றவற்றை தர்றா. ஆமா, கிரிகோர் கொஞ்சம் கொஞ்சமா தனது மனித இயல்புகளை இழந்து ஒரு முழுமையான பூச்சியோட இயல்புகளுக்கு மாறுறான். அவன் சுவர்களிலும் கூரையிலும் ஊர்ந்து செல்ல பழகுறான். இது கவனிக்கும் தங்கை அவனுக்கு வசதியா இருக்கட்டும் அப்படின்னு அறையில உள்ள மரச்சாமான்களை வெளியேற்ற முடிவு செய்றா. தாயாரும் இதற்கு உதவுறாங்க. ஆனா இங்க ஒரு பெரிய உளவியல் போராட்டம் நடக்குது. அந்த மரச்சாமான்கள் வெளியேற்றப்படும் போது கிரிகோர் தவிக்கிறான். என் மனித வாழ்க்கையோட நினைவுகளான இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து விட்டால் நான் மனிதன் என்பதற்கான அடையாளமே இல்லாம போய்விடுமே அப்படின்னு அவன் பதறான். ரொம்ப கஷ்டமான நிலைமை. சுவரில் உள்ள ஒரு பெண்ணோட புகைப்படத்தையாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு துடிக்கிறான். ஒரு பத்திரிகையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு சட்டமிடப்பட்ட அந்த புகைப்படம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அந்த புகைப்படத்தின் மீது சென்று தன் பூச்சி உடலால் ஒட்டிக்கொள்கிறான். இதை பார்க்கும் தாயார் பயந்து மயக்கமடைறாங்க. இந்த சம்பவம் கதையோட மிகப்பெரிய திருப்புமுனை. மயக்கமடைந்த தாயை காப்பாற்ற தங்கை ஓடுறா. வேலை முடிந்து திரும்பும் தந்தைக்கு இந்த செய்தி தவறாக போய் சேருது. கிரிகோர் தனது தாயை தாக்கி விட்டான் அப்படின்னு தந்தை நினைக்கிறாரு. ஆமா, கோபமடைந்த தந்தை கிரிகோரை கரும்பால் விரட்டுகிறார். பிறகு மேசையிலிருந்த ஆப்பிள்களை எடுத்து அவன் மீது சரமாரியா வீசுறாரு. ஒரு ஆப்பிள் கிரிகோரோட முதுகில் ஆழமாக பதிந்து விடுது. அந்த ஆப்பிள் அழுகி அவனுக்கு கடுமையான காயத்தையும் தீராத வலியையும் ஏற்படுத்துது. இந்த ஆப்பிள் தாக்குதல் ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. ஆமா, இது எனக்கு ரொம்ப விசித்திரமா படுது. ஏன் ஆப்பிள்? ஆப்பிள் என்பது பொதுவாக ஆரோக்கியத்தின், அன்பின் அல்லது அறிவின் குறியீடாக பார்க்கப்படும் ஒரு பழம்.
வீட்டின் மேசையில் இருக்கும் அந்த பழத்தை ஒரு ஆயுதமாக மாற்றுவது ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா? கண்டிப்பா. அன்பாக பரிமாறப்பட வேண்டிய உணவே அவனது உடலை அழுகச் செய்யும் ஒரு கொடிய ஆயுதமாக மாறி அவனது முதுகில் நிரந்தரமாக தங்கிவிடுது. மிக அருமையான அவதானிப்பு. ஏன் ஆப்பிள் தந்தை அத வீசுகிறார்? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் காஃப்காவோட சொந்த வாழ்க்கையிலேயே இதற்கான விடை இருக்கு. அப்படியா? காஃப்காவோட வாழ்க்கையில அப்படி என்ன நடந்தது? காஃப்காவோட தந்தை ஹெர்மன் காஃப்கா மிகவும் கடுமையான அதிகாரம் செலுத்தும் குணம் கொண்ட ஒரு வியாபாரி. பிரான்ஸ் காஃப்காவோ மிகவும் மென்மையானவர், ஒரு எழுத்தாளராக பரிணமிக்க விரும்பியவர். ஆனா அவரோட தந்தை அத கொஞ்சமும் மதிக்கல. ஓ, தந்தையோட முரண்பாடு தான் கதையில வந்திருக்கா? ஆமா, தந்தையுடனான அந்த தொடர் மோதல்தான் எதற்கும் லாயக்கற்றவன் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி ஆகியவற்றை காஃப்கா தனது நிஜ வாழ்க்கையில தினமும் அனுபவிச்சாரு. தன் சொந்த தந்தையாலேயே அவன் தாக்கப்படுகிறான். சமூகமும் குடும்பமும் ஒரு மனிதனை எப்படி சிறுமைப்படுத்துது அப்படிங்கறத அந்த ஆப்பிள் காயம் குறியீடாக உணர்த்துது. காஃப்கா தன் தந்தைக்கு எழுதிய கடிதங்களை படிச்சாலே இது புரியும் இல்லையா? ஆமா, அவர் தன் தந்தையோட பார்வையில தன்னை ஒரு அற்பமான பூச்சியாகவே உணர்ந்தார் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அப்படி என்றால் கிரிகோரோட உணல் ரீதியான இந்த உருமாற்றம் அவனது மனச்சோர்வின் ஒரு வெளிப்பாடுதானா? குடும்பத்தோட சுமையை இத்தனை வருடங்களாக ஒற்றையாளாக சுமந்த அவன் உடல் போதும், என்னால் இனி முடியாது அப்படின்னு சொன்னதன் அடையாளமா இது? நிச்சயமா. இத மனச்சோர்வே அப்படின்னு சொல்றதை விட அவனது ஆழ்மனதின் கலகம் அப்படின்னு சொல்லலாம். எப்படியாவது அந்த வேலையை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிற அவனது உள்ளுணர்வு அவனது உடலையே முடக்கி போட்டுடுச்சு. ஆனா அதற்கான விலைய அவன் மிக கடுமையா கொடுக்க வேண்டி வருதே. அந்த காயம் 1 மாதத்திற்கும் மேலாக அவனை காயப்படுத்துது. அந்த ஆப்பிள அவன் முதுகிலிருந்து எடுக்க யாருமே முன்வரல. ஆமா, குடும்பத்தினரும் அவனை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்ல. அவனது உடல் மெலிந்து தட்டையாகி போகுது. அவன் சாப்பிடுவதையே நிறுத்திடுறான். ஆரம்பத்துல அவனது அறையை சுத்தம் செய்த தங்க இப்போ குப்பைகள் அவன் அறைக்குள்ள தள்ளிவிட்டு செல்றான். ஒரு வயதான வேலைக்கார பெண்மணி மட்டும் வந்து அவனை துடைப்பால சீண்டி, முதிய சாணவண்டே அப்படின்னு கேலியா அழைக்கிறான். அவனது அறை வீட்டின் தேவையற்ற பொருட்களை போடும் ஒரு குப்பை தொட்டியாக மாறிடுது. குடும்பத்தோட பொருளாதார நிலை இன்னும் மோசமடைவதால் வீட்டிலுள்ள ஒரு அறையை 3 வாடகைதாரர்களுக்கு வாடகைக்கு விடுறாங்க. இது கதையோட இன்னொரு முக்கியமான பரிமாணம். ஆமா, அந்த வாடகைதாரர்கள் மிகவும் அதிகாரம் செலுத்துபவர்களாகவும் சுத்தம் குறித்து அதீத கண்டிப்புடையவர்களாகவும் இருக்காங்க. கிரிகோரோட குடும்பம் சொந்த வீட்டிலே அந்த வாடகைதாரர்களோட வேலைக்காரர்கள் போல சுருங்கி விடுது. பணத்துக்காக அவங்க எவ்வளவு வேண்டுமானாலும் வளைந்து கொடுக்க தயாராக இருக்காங்க. அந்த வாடகைதாரர்கள் வீட்டில் தங்கியிருக்கும்போதுதான் கதையோட சோகமான மற்றும் உச்சகட்டமான அந்த சம்பவம் நடக்குது. ஆமா, அந்த வயலின் வாசிக்கும் காட்சி. ஒரு நாள் இரவு தங்க கிரிட்டே ஹாலில் வாடகைதாரர்களுக்காக வயலின் வாசிக்கிறா. பல மாதங்களாக இருட்டறையில் முடங்கி கிடக்கும் கிரிகோர் அந்த இசையால் ஈர்க்கப்படுறான். இசையின் மீதான அவனது காதல் இன்னும் சாகல. இந்த இடத்துல காஃப்கா கேட்கும் ஒரு கேள்வி நம்ம உலுக்கி விடும். இசை அவனை இவ்வளவு ஈர்க்கிறது, அவன் உண்மையிலே ஒரு மிருகந்தானா அப்படின்னு. ஆமா, மனிதனா இருந்தபோது அவனுக்கு கலைகள் மீது பெரிய ஈடுபாடு இல்ல. பணத்திற்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப பூச்சியா மாறிய பின் அவனது ஆன்மா இசையை தேடுது. அவன் தன் உருவத்தை பற்றிய பிரக்ஞை இன்றி தங்கையோட இசைக்கு அருகில் செல்ல ஆசைப்பட்டு மெதுவாக ஹாலுக்கு ஊர்ந்து வர்றான். ஆனா அது ஒரு பேரழிவாக முடியுது. கலை என்பது அவனை பொறுத்தவரை விடுதலையாக இருக்கலாம். ஆனா அந்த வாடகைதாரர்களுக்கு அவன் வெறும் அருவருப்பான பூச்சி. அவனை கண்ட வாடகைதாரர்கள் அருவருப்படைந்து உடனடியாக வீட்டை காலி செய்வதாகவும் இதுவரை தங்கியதற்கான வாடகையை கூட தரப்போவதில்லை அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுவரை கிரிகோரை கவனிச்சுக்கிட்ட தங்கை முழுமையாக மாறுறா. அவள் தன் தந்தையிடம், நாம் இதை ஒழித்து கட்ட வேண்டும், இது கிரிகோர் இல்ல, இது ஒரு மிருகம் அப்படின்னு ரொம்ப கொடூரமா கூறுறா. இது கிரீக்கோரா இருந்தா எப்போதோ நம்ம விட்டு சென்றிருக்கோம், நாம் படும் கஷ்டத்தை பார்த்து கொண்டே இருக்காது அப்படின்னு சொல்றா. அவள் இதை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லும் அந்த வார்த்தை ரொம்ப வலிமையானது. அவள் தனது அண்ணனை அவன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அது அப்படின்னு ஒரு பொருளை போல சுட்டி காட்டுறான். இதை கேட்டு கிரேகோர் மிகுந்த வேதனை அடைறான். ஆனா அவனுக்கு அவங்க மீது எந்த கோபமும் வரல. தனது குடும்பத்தின் மீதான அளவற்ற அன்போடு யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு மெதுவாக தனது அறைக்கு திரும்பி செல்றான். இருட்டோடு இருட்டாக அமைதியாக தனது கடைசி மூச்சு விடுகிறான். அவனது உடல் முழுவதுமாக உலர்ந்து ஒரு சருகை போல கிடக்குது. அவனது மரணம் அந்த குடும்பத்திற்கு எவ்வித சோகத்தையும் தரல, மாறாக பெரிய நிம்மதியை தருது.
அடுத்த நாள் காலை வேலைக்கார பெண்மணி அவனது உடல குப்பைய போல அள்ளி எறியறாங்க. குடும்பத்தினர் மூவரும் வேலைக்கு விடுப்பெடுத்து விட்டு மிகவும் சந்தோஷமா ஊருக்கு வெளியே ரயில்ல பயணம் செய்றாங்க. தங்கை கிரிட்டே இப்போ ஒரு அழகான இளம்பெண்ணா வளர்ந்துட்டா அப்படின்னும் அவளுக்கு நல்ல வரன் பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னும் பெற்றோர் பேசிக் கொள்கிறார்கள். கதை அத்துடன் முடியுது. இத நாம காஃப்காவோட சொந்த வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும். காஃப்கா காசநோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். மிலேனா டோரா போன்ற தனது காதலிகளுடனான உறவுகளில் அவர் சந்தித்த சிக்கல்களுக்கு முக்கிய காரணம் அவர் தன்னை ஒரு நோயாளியாக, மற்றவர்களுக்கு ஒரு சுமையாக நினைச்சதுதான். ஓ, அந்த குற்ற உணர்ச்சி தான் கதையில பிரதிபலிக்குதா? ஆமா, தன் உடல் தன்னை ஏமாற்றி விட்டது அப்படிங்கிற அந்த ஆழமான வலியும், தான் அன்பிற்கு தகுதியற்றவன் அப்படிங்கிற எண்ணமும் தான் கிரிகோரோட மரணமாக வெளிப்படுது. இது வாசிச்சு முடிச்சதும் எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இந்த குடும்பம் தான் உண்மையான ஒட்டுண்ணிகள் போல தெரியுது. கிரிகோர் சம்பாதிச்சவரை அவனை உறிஞ்சி வாழ்ந்தாங்க. அவன் உடல் நலம் இல்லாம ஒரு பூச்சியா முடங்கிய போது அவனை ஒரு சுமையா நினைச்சு குப்பையில வீசிட்டாங்க. உண்மைதான். சரி, இந்த விரிவான அலசல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன? இந்த நாவல் ஒரு பயங்கரமான கனவு கிடையாது. அது நம் அன்றாட வாழ்க்கையோட பிரதிபலிப்பு. ஒருவரோட உற்பத்தி திறன் குறைந்துவிட்டால் அவரை இந்த சமூகம் எப்படி பாக்குது அப்படிங்கிறதற்கான ஒரு எச்சரிக்கை மணி. முற்றிலும் உண்மை. காஃப்காவோட எழுத்துக்கள் ஏன் காலத்தை வென்று நிக்குதுன்னா, அவை மனித மனதோட அடிப்படை அச்சங்களை தொடுது. ஒதுக்கப்படுதல், தனிமை, குற்ற உணர்ச்சி மற்றும் ஒரு அடையாளமற்ற எந்திரமா மாறிவிடுவோமோ அப்படிங்கிற பயம். இந்த நாவலில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஏதோ ஒரு வகையில ஒரு சிஸ்டத்தோட கைதிகளாகவே இருக்காங்க. தந்தை தனது சீருடைக்கு கைதியாகிறார், தங்கை தனது புதிய பொறுப்புகளுக்கு கைதியாகிறார், கிரிகோர் தனது உடலுக்குள்ளேயே கைதியாகிறான். சரியா சொன்னீங்க. இந்த இடத்துல விவாதத்துல இதுவரை வராத ஒரு புதிய கோணத்தை நான் முன்வைக்க விரும்புறேன். ஒருவேளை கிரிகோர் வண்டாக மாறியது ஒரு சாபம் அல்ல, அது ஒரு வரமாகவோ அல்லது அவனது ஆழ்மனதோடு புரட்சியாகவோ இருந்தால் என்ன செய்வது? சுவாரஸ்யமான பார்வை. முதலாளித்துவ எந்திரத்துல சிக்கி தவித்த அவனுக்கு அந்த சலிப்பூட்டும் வேலையிலிருந்து தப்பிக்க அவனது மனமே அவனுக்கு அளித்த ஒரே விடுதலை பாதை இந்த உருமாற்றம்தானோ? தன் உடலை ஒரு அருவருப்பான கவசமாக மாற்றிக்கொண்டு தன்னை சுரண்டிய உலகத்திலிருந்து அவன் தன்னைத்தானே திண்டித்துக் கொண்டானா? ஆமா, அவன் மனிதனா இருந்தவரை வெறும் ஏந்திரமா இருந்தா, பூச்சியா மாறிய பிறகுதான் இசைய ரசிக்கும் ஆன்மாவையே பெற்றான் அப்படிங்கிறது மிகப்பெரிய முரண் இல்லையா? கண்டிப்பா. இத கேக்குற நீங்க அடுத்த முறை வேலைக்கு புறப்படும் முன் கண்ணாடியில உங்களை பாருங்க. நீங்க யார்? உங்க வேலை, உங்க சம்பாத்தியம், மற்றவர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு பயன்படுறீங்க? இதை தாண்டி உங்களுக்கான அடையாளம் என்ன? ஒருவேளை நாளை உங்களால எதையும் சாதிக்க முடியாமல் போனால் உங்க இருப்பு இந்த உலகத்துல எப்படி பார்க்கப்படும்? இத சற்று தனிமையில ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது ஒரு முக்கியமான சிந்தனை. ஆமா, இந்த விரிவான அலசல் உங்களுக்கு கண்டிப்பா புதிய திறப்புகளை கொடுத்துருக்கோன்னு நம்புறோம். இது போன்ற பல சுவாரஸ்யமான அறிவாளம் மிக்க விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த உரையாடலில் சந்திப்போம்.